அன்புடையீர், மணாளனுக்கு துரோகம் பண்ணிய மனைவிதான் பைபிளிலே வரும் நாகப்பாம்பு போன்ற தலிலா. முதலிலே சாம்சனின் வாழ்வை பார்ப்போம். தாம்னாத்தா பெண்ணை காதலித்தான். ஆனால் திருமணத்தன்று பிந்திவிட்டான், வரவில்லை. விளைவு, காத்திருந்தவன் மனைவியை நேற்று வந்தவன் குண்டு போனானாம் என்கின்ற கதையாக அந்த பெண்ணை வேறு ஒருவனுக்கு கொடுத்து விட்டனர். வந்ததே கோபம் சாம்சனுக்கு. 300 நரிகளை வாளோடு வாள் கட்டி எரிபந்தம் கொளுத்தி பிலிஸ்தியரின் வயல்களுக்குள்ளே விரட்டிவிட்டான். சாம்பலாயின. அனுமன் வாளுக்கு இரையான இலங்கை போல. விடுவார்களா பிலிஸ்தியர்? புலியை பிடிக்க புலிக்கூண்டு வைத்தனர். அதாவது சாம்சனை மடக்க தலிலா என்ற மேனாமணிக்கை தயார் பண்ணினர். அவளுக்கு ஏராளம் பணம் கொடுத்தனர் அவனை கையளிக்கும்படி. பைபிளிலே யூதாசுக்கு கொடுத்தது வெறும் 30 வெள்ளிக்காசு தான். ஆனால் இவளுக்கோ 1100 வெள்ளிக்காசுகள். கொலை திட்டம் தயாராயிற்று. எப்படி? தன் மடியிலே கிடத்தி அவனை உறங்க வைத்தாள். அவன் உறங்கியதும் அவனது சடைமுடியை கத்தரித்து விட்டாள். ஏன்? வனவாசத்து ராமனின் தாளிரும் சடைகள் போலல்லவா நீண்டு இருந்தது அவனது தவக்கோலம் பூண்ட சடை. அந்த தவக்கோலம் இழந்து விட்டால் தன் பலத்தையே இழந்து விடுவானே. அது தலிலாவுக்கு நன்றாய் தெரியும். ஆகவே சடைமுடி வெட்டப்பட்டு வலிமை இழந்ததுமே பிலிஸ்தியர் ஓடி வந்து அவனது கண்களை பிடுங்கி கட்டி இழுத்து சிறை வைக்கின்றனர். சிறையிலே தன்னந்தனியே செக்கு இழுக்கின்றான். இசையா 63:3 வருவது போலவே பாரதி பாடுவது நினைப்பருமன்றோ. மேலோர்கள் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதுவும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுவும் காண்டிலையோ. அப்போதுதான் ஓடி வருகின்றாள் தலிலா மன்னிப்பு கேட்பதற்காக. சாம்சனோ கத்துகின்றான் வெறி பிடித்தது போல. எப்படி? அது ஜான் மில்டன் எழுதிய சாம்சன் அகனிஸ்டஸ் என்ற நாடகத்திலே வருகின்றது. அவுட் அவுட் ஹையினா, these are the wanted odds of every woman. ஆனால் ஒன்று, கம்பன் கேடுகட்ட கையை சாடும் போதும் இப்படித்தான் ஒட்டுமொத்தமாக பெண்களை சாடுகின்றான். வஞ்சனை பண்டு மடந்தை வேடம் என்றே தஞ்சன மாதரை உள்ள லார்கள் தக்கோர். நாமோ அதை ஏற்பதில்லை. ஏன்? எப்பேற்பட்ட பாதகியும் கூட மனமுருகும் நேரம் வரும் அன்றோ. அப்படித்தானே ஓசை ஆகமத்திலே வருகின்றது. அப்படித்தான் தலிலா, அப்படித்தான் கள்ளக்காதலுக்கு இரையாகி மனம் வருந்திய இங்கிலாந்து மகாராணி குவினிவியர் மறந்திட வேண்டாம்.